வாழ்க்கையில் இயேசு எனக்கு செய்த ஒரு பெரிய நன்மையை குறித்து தான் நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மத்தியில் நான் மைக்கு பிடிச்சி பேசுகிற பார்த்தீங்கன்னா, என் பேர் பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இயேசு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கினேன். இப்போ நான் இந்த இயேசு எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. இந்த குடிப்பழக்கத்தில் விடுதலை ஆகி இயேசுக்கோசம் நான் இப்போ ஊழியம் செய்கிறேன். இது எப்படி என் வாழ்க்கையில் இருந்ததுன்னா, நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய பிறப்பெல்லாம் கிறிஸ்டின் கிடையாது. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இயேசு ஏற்றுக்கினேன் என் வாழ்க்கையில். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் பெருசாக படிப்பு நான் ரொம்ப பெருசாக படிக்கலை. நான் 9வது 2 வருஷம் ஃபெயிலு, 3வது வருஷமும் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அப்பா என்னை திருப்பி போன்றாரு. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, நான் ரொம்ப பெரிய பையனாக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. நான் அதோட போகிறத விட்டுட்டு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்களோட சேர்ந்து அப்படியே ஊர் சுற்ற ஆரம்பித்து என் வாழ்க்கையில் நான் சின்னதாக ஒரு பழக்கத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப வயசில் கேள்விக்குறியாக நிற்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன், என்னை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் படிப்பும் ஃபெயிலியர் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் அப்படின்னு நான் கேள்விக்குறியாக நிற்கும் போது ரோட்டில் நான் ஒரு லாரிக்கு கிண்ணர் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எல்லோரும் மெக்கானிக் வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போய் எதனா ஒரு கைத்தொழில் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நான் லாரியில் கிண்ணர் வேலைக்காக போய் நான் லாரி கற்றுக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் ஒரு 18 வயசுக்குள்ளேயே நான் லாரிலாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். லாரியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேயே காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பசங்களுக்கு செலவு பண்ணுறது, ஜாலியாக ஊரில் சுற்றுறது, இப்படியே என் வாழ்க்கை ஆரம்பித்து ஒரு முழுமையான ஒரு குடிக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். மீள முடியாத வாழ்க்கை ஆகிட்டேன். குடிதான் என் வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. அதாவது வண்டி ஓட்டும் போது தான் தெளிவாக இருப்பேன். வண்டி டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற தெரிஞ்சதுன்னா அடுத்த செகண்டே நான் கண்டிப்பாக ஒயின் ஷாப்பில் சரக்கு தான் அடிப்பேன். அப்படி தான் நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியெல்லாம் இருக்கும்போது 3ஆம் மாதிரி தான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி பேசும்போது நானும் கை நட்டி வேடிக்கை பார்த்த நபர் தான். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போதையில் தான் வேடிக்கை பார்த்த நபர். இந்த மாதிரி பேசும்போது நான் அவங்களை திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன், ஓடுங்கடான்னு துரத்திருக்கேன் போதில். இப்படியெல்லாம் பண்ண நானே இன்னைக்கு இயேசு என்ன இங்கே சாட்சியாக நிற்க வச்சிருக்காருன்னா உண்மையில இது பெரிய ஒரு கிருபை தான், பெரிய ஒரு சாட்சி தான். எங்கள் ஊரில் இந்த ஊர் மாதிரி தான் எங்கள் ஊரில் சிமெண்ட் ரோடு, பைக்கில் ஃபுல்லாக போதில் வந்தேன்னா ஊந்துருவேன். எங்கள் ஊர் டர்னிலேயும் ஊந்துருவேன். இந்த பக்கம் குப்பை இருக்கும், அந்த குப்பை மேலே ஊந்துருவேன். ஒரு பக்கம் வாந்தி எடுத்திருப்பேன், ஒரு பக்கம் என் மூஞ்சி நாய் நக்கும், ஒரு பக்கம் ஈ மொய்க்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப என்னை சபிச்சிட்டாங்க. லேடிஸ் எல்லாம் ரொம்ப சபிப்பாங்க. எங்கள் அப்பாவும் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்து இறந்துட்டார். 2014 இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும். எங்கள் சொந்தக்காரர் பந்தக்காரர் எல்லாமே என் கையை பிடிச்சிட்டு எங்கள் அப்பாவோட டெத்து எடுத்து முடிச்சுட்டு பிறகு சொல்லிட்டு போகிறாங்க, குடும்பத்தை நீ தானே பார்க்கணும், நீ தானே இப்போ பெரியவன், குடும்பஸ்தானம் உன் மேலே தானே வரும், இனிமேட்டு குடிக்காத ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லி என்னை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க என் வாழ்க்கையில். அதுக்கப்புறமும் அந்த குடியெல்லாம் விட்டுட்டு நான் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா என் கூட இருக்கும்போது எனக்கு பெருசாக தெரியல.